ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஐ வானா பி சூப்பர் ஸ்டார் எபிசோட் 3 பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். இப்போ 2 பேரும் காரில் அவங்க போக வேண்டிய அந்த டெஸ்டினேஷனுக்கு வந்துட்டாங்க. இந்த பக்கம்தான் அந்த பக்கம்தான்னு சொல்லி இவங்க வழி சொல்லி கூட்டிகிட்டு வராங்க. ஒரு வழியாக அந்த பிளேஸ்க்கு வந்தாச்சு. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இறங்க போகிறாங்க. ஸோ ப்ளீஸ் என்னை விஷ் பண்ண முடியுமான்னு சொல்லி இவங்க கேட்க, அவ்வளோதானேன்னு சொல்லிட்டு சீட் பெல்ட்லாம் எடுத்து இன்னொரு பக்கம் திரும்பி உட்காந்துக்கிட்டு, எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது, ஆல் த பெஸ்ட், கண்டிப்பாக நீ சக்ஸஸோடு தான் திரும்பி வருவேன்னு சொல்லி இவங்க சொல்ல, ஆமான்னு சொல்லிட்டு வான்னு சொல்கிறாங்க. ஐயோ எனக்கு ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கே, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியலையேன்னு சொல்லிட்டு வானும் ஒரே எக்ஸைட்மெண்ட்டோடு இறங்க போக, அந்த நேரம் வின்னு ஸ்டாப் பண்ணி, என் மொபைலை காரில் நான் எங்கேயும் மிஸ் பண்ணிட்டேன், ப்ளீஸ் எனக்கு ஒரு மிஸ் கால் கொடுக்க முடியுமான்னு சொல்லி கேட்குறாங்க. ரொம்ப பழைய டெக்னிக்கில் 90s கிட்ஸ்லாம் மொபைல் நம்பர் வாங்குறதுக்காக கேர்ள்ஸ் கிட்ட யூஸ் பண்ண அதே ட்ரிக்ஸை இவங்க யூஸ் பண்ணுறாங்க. நம்பரை டைரெக்டாகவே கேட்டிருக்கலாம், எப்படி இன்டைரக்டாக கேட்குறாங்க பாருங்கள். ஸோ இவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மிஸ் கால் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனுக்கு கொடுக்க, இவங்க அப்படியே தேடுற மாதிரி தேடி, ஓ இங்கே இருக்கா ஃபோனுன்னு சொல்லிட்டு ஃபோனை எடுக்கிறாங்க. ஃபோன் கிடச்சிச்சு, தேங்க்யூன்னு சொல்ல, ஓகே நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவங்களும் அந்த இடத்துல இருந்து ஓடுறாங்க. ரொம்பவே ஹாப்பியாக துள்ளி குதிச்சுட்டு போவ, இந்த பக்கம் இவங்களும் அதே மாதிரி ஹாப்பியாக பார்த்துட்டு இவங்களை பார்த்து வெயிட் பண்ணுறாங்க. இவங்க ஆல்ரெடி இந்த ஃபீல்டில் இருந்ததுனால இவங்களுக்கு ஏதோ டவுட்டாக இருக்குது. அந்த இடம், அந்த கம்பெனி, அதை பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே வெளியே வெயிட் பண்ணுறாங்க. இந்த பக்கம் இவங்கள பார்த்தா அப்படியே உள்ளே வராங்க. அந்த வீட்டை பார்த்தாலே அது ஒரு கம்பெனி மாதிரியே தெரியல, ஏதோ பாழடைஞ்ச பங்களா மாதிரி தெரியுது. ஸோ அந்த பங்களாவை பார்த்துட்டு அப்படியே உள்ளே வர, அங்கே அவனை வர சொன்னான் இல்லையா, அவனும் வந்திருக்கான். ஸோ ஹாய் வான்னு சொல்லிட்டு இவனை வெல்கம் பண்ண இவங்களும் உள்ளே வராங்க. என்னாச்சு தனியாக வந்திருக்கேன் என்னன்னு சொல்லி அவன் கேட்க, நீங்கள் தானே சார் சொன்னீங்க கூட யாரையும் கூட்டிகிட்டு வரக்கூடாது, தனியாக வரணும்னு சொல்லி, அதனால் நான் தனியாக தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு வான்னு சொல்கிறாங்க. ஓ குட் வெரி குட், கண்டிப்பாக நீ எங்கேயோ போக போகிற, உன்னோட ஃப்யூச்சர் இதுக்கப்புறம் வேறு லெவலில் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ இப்போ இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, வேறு யாரையுமே காணுமே, ஸ்க்ரீன் டெஸ்ட் எடுக்கிறோன்னா கேமராமேன், லைட் செட் பண்ணுறவங்க யாரையுமே காணுமேன்னு சொல்லி கேட்க, ஒரு பியூட்டிஃபுல்லான குயினை நான் ஸ்க்ரீன் டெஸ்ட் எடுக்க போகிறேன். ஸோ அப்படி எடுக்கும் போது ரொம்ப நேரம் ஆகும், அதுக்கு கூட எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லைன்னா தான் நான் கான்சன்ட்ரேட் பண்ணி ஒழுங்காக எடுக்க முடியும், அதனாலே அவங்களெலாம் வெளில போக சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு இவன் சொல்ல, அவங்களும் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. எதையுமே இந்த பொண்ணு சந்தேகப்படவே இல்லை. ஆமாம் நீங்கள் நினைக்கிறது சரிதான், இவன் ஒரு தப்பான வேலைக்காக தான் நம்ம வானை இந்த இடத்துக்கு கூப்பிட்ருக்கான். சரி அந்த ரூம் தான், அங்கே போன்னு சொன்னதும் இவங்களும் அந்த ரூம்குள்ளே போகிறாங்க. அவங்க உள்ளே போனதுமே இவன் என்ன பண்ணுறான்னா அந்த ரூமை லாக் பண்ணிடுறான். ஸோ இவங்க அப்படியே சுற்றி கித்தி பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு இடத்துல மானிட்டர், ஒரு இடத்துல லைட் செட் பண்ணியிருக்கு. ஆனால் அந்த லைட் செட் பண்ணியிருக்கிற இடத்த பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டை பார்த்து அந்த லைட்லாம் செட் பண்ணியிருக்கு, கேமரா எல்லாமே அந்த பெட்டை பார்த்து செட் பண்ணியிருக்கு. இதை பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம வானுக்கு என்னமோ தப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு தோணுது. நான் ஒரு ஃபிலிம் ஸ்கிரிப்ட் வச்சுருக்கேன், அந்த ஃபிலிம் ஸ்கிரிப்டுக்கு ஒரு லீடிங் ஆக்ட்ரஸ் வேணும், அந்த லீட் கேரக்டர் பண்ண. ஸோ அதுக்கு ஒரு ஆள் செக்ஸியாக தேவை, கொஞ்சம் அங்கே காட்டி நடிக்கணும், அதுக்காக தான் அவனை கூப்பிட்ருக்கேன். ரொம்பலாம் வேணாம், கொஞ்சம் லைட்டாக காட்டினா போகணும், எனக்கு தெரிஞ்சு நீ ரொம்ப தைரியமான பொண்ணுன்னு எனக்கு தெரியும், அதனால் உன்னை லீட் கேரக்டரில் போடலான்னு இருக்கேன், சரி வா ஸ்டார்ட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு அவளோட பேக்கை வாங்கி ஒரு இடத்துல வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லும் போது, செக்ஸினா எந்த அளவுக்குன்னு சொல்லிட்டு வான் கேட்குறா. முதல்ல உன்னோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு எல்லாத்தையும் எனக்கு காட்டு, அப்போ தான் நான் உன்னை பாஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இவன் சொல்ல, இவளுக்கு அப்படியே உடம்பே நடுங்குது. நீங்கள் ஏன் என்கிட்ட சொல்லலை இந்த ஸ்கிரிப்டு அந்த மாதிரியானதுன்னு சொல்லிட்டு, என்கிட்ட சொல்லியிருந்தா நான் இங்கே வந்திருக்கவே மாட்டேன்னு சொல்ல, கமான் இதில் என்ன இருக்குது, நீ தான் இங்கே வந்துட்டியே, கொஞ்சம் நேரம் வேலை தான் முடிச்சுட்டு போயிட்டீங்கன்னா நீ ஃபேமஸ் ஆகிடுவேன், கொஞ்சம் யோசிச்சு பாருன்னு சொல்ல, இப்போ இந்த இடத்த விட்டு ஓடுறதுக்கு ட்ரை பண்ணும்போது அப்படியே டக்குன்னு ஃபர்ஸ்ட் காலை நம்ம வின்னுக்கு பண்ணி விட்டுறா. வின் ஆல்ரெடி அங்கே தான் வெயிட் பண்ணுறாங்க. ஹலோன்னு சொல்லும் போது அங்கே வான் கத்துற சவுண்டு கேட்குது, பயங்கரமாக வான் கத்துறாங்க. வான்னு சொல்லிட்டு இவங்க கத்திக்கிட்டு வானை காப்பாற்றுறதுக்காக இறங்கி ஓடி வராங்க. அந்த கம்பெனிக்குள்ளே ஓடி வந்து பார்த்தா ஹால் சைடு பார்க்குறாங்க, யாரையுமே காணோம். அதுக்கப்புறம் உள்ளே போகலாமேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா அவன் அப்படியே நம்ம வானை கீழே தள்ளி என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான், சட்டையே இல்லாமல்.
அங்கே இருந்த கிளாஸ் பாட்டிலை எடுத்து அவன் தலையில் ஒரு ஷேட்டி அடிக்கிறாங்க. வின்னு அடித்து அவன் அந்தான தள்ளி விட்டுட்டு வான் எழுந்திரி வா வான்னு சொல்லிட்டு வான் அங்கேருந்து எழுப்பி கூப்பிட்றாங்க. அப்படியே கூட்டிகிட்டு போகும்போது அங்கே இருக்கிற வானுடைய மொபைலையும் எடுத்துக்கிட்டு அந்த இடத்த விட்டு 2 பேரும் ஓடுறாங்க. இவன் இங்கே கடந்து கற்றுன்னு கற்றுக்கிட்டு இருக்கான். அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு காரில் உட்கார வைக்கலான்னு சொல்லி போகும்போது இவங்க பயங்கரமாக அழுதுகிட்டு அப்படியே வின்னை ஹக் பண்ணிக்கிறாங்க. வின் இந்த மாதிரி ஆயிடுச்சு, வின்னு ஏமாற்ற பார்த்துட்டாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக உனக்கு ஏதாவது ஹர்ட் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு இவங்க கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை இவங்க ஹேண்டில் பண்ணதே கிடையாது. இவளே சின்ன பிள்ளை மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்க போனல. ஸோ இவளுக்கு பயங்கரமாக அழுக வருது. ஒன்றும் இல்லைம்மான்னு சொல்லிட்டு அப்படியே தலையை தடவி கொடுத்துட்டே இருக்காங்க. இருந்தாலும் அவங்களால அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படியே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தவங்க பார்த்தா இவன் நல்லா தூங்கிடுறா அந்த டயர்டில். ஸோ மறுபடியும் அதே மாதிரி அவள் தூக்கத்தை கலைக்க வேணாம் பொறுமையாக எழுப்பி உள்ளார கொண்டு வந்து அதே சோஃபாவில் படுக்க வச்சு அவளை தூங்க வைக்கிறாங்க. அப்படி தூங்க வைக்கும் போது அவளோடைய பார்த்துக்கிட்டு அவள் தலையோடைய தடவி கொடுத்துட்டே இருக்காங்க. சரி, இந்த மாதிரி ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிட்டு இன்றைக்கி மட்டும் வின் இல்லாமல் அவங்க வான் மட்டும் தனியாக போயிருந்தா அங்கே என்ன ஆகுறது, என்னென்னமோ நடந்திருக்குமேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம வின் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இவளை பார்த்தீங்கன்னா தூக்கத்தில் கூட அழுதுகிட்டு பயந்துக்கிட்டே இருக்கா. என் கூட ஏறு வின், என் கூட ஏறுன்னு தூக்கத்திலே சொல்கிறா. வின்னும் அப்படியே கையை பிடிச்சிட்டு அங்கேயே இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் எபிசோடில் மறுபடியும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.